எப்படி நான் உட்காந்த இடத்துலேருந்தே டோர் ஓப்பன் பண்ணீங்க? நீங்கள் எல்லாருமே இந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு வேர்ல்டே உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு என்னோட வீட்டையே நான் என் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறேன். வா உனக்கு நான் காட்டுறேன். எப்படின்னா? ஆனால் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கொட்டுது, நான் மோட்டர் ஆஃப் பண்ணோம். அது கண்டிப்பாக நம்ம வீடாக இருக்காதுடா, பக்கத்து வீடாக இருக்கும். ஷுவராக சொல்கிறீங்களா? ஆரம்பிக்கலாமா? நம்ம வீட்டில் இருக்கிற சம்பு மோட்டராக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற போர் மோட்டராக இருக்கட்டும், ரெண்டுமே ஆட்டோமேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் என்னன்னாக்கா, இப்போ தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே கம்மியாக இருந்ததுனாக்கா மோட்டர் ஆன் ஆகிடும், தண்ணி ஃபுல்லாக இருந்ததுனாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே மோட்டரும் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வரி பண்ண வேண்டியதே தேவையில்லை. ஏன்னா பகலில் லைட் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க? புக்கு படிச்சுட்டு இருந்தேன்ல, அதுதான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியா? சரி, நான் அப்போ நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். இது உட்காரு, நானே ஆஃப் பண்ணிக்கிறேன். அலெக்சா, டர்ன் ஆஃப் ஆல் த லைட்ஸ். நான் எப்படின்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு லைட்டுக்குமே பேக் சைடில் போடுற டிரைவரு ஸ்மார்ட் டிரைவராகவே போட்டுட்டோம். ஸோ அதனால் என்னன்னாக்கா, நீங்கள் அலெக்சா மூலிமா மட்டும் இல்லாமல் நீங்கள் உன்னோட மொபைல் ஃபோன் மூலிமா கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது சமயம் கலரை கூட பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட்லேருந்து மில்க் ஒயிட் போகிறதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் தானாக திறந்துச்சு? இங்கே நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து லக்ஸ் மீட்டர் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இப்போ லைட் ஆஃப் பண்ணோம் இல்லையா, லைட் ஆஃப் பண்ண உடனே லக்ஸ் லெவல் கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் சன்லைட், நேச்சுரல் சன்லைட் உள்ளே வரதுக்காக கர்ட்டனை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். என்னண்ணா, நான் உள்ளே வந்ததை விட இப்போ டெம்பரேச்சர் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு எதாவது பண்ணி வச்சுருக்கீங்க தானே? ஆமாண்டா, இங்கே நம்மளோட எனர்ஜியை வந்து ஆப்டிமலாக யூஸ் பண்ணுறதுக்காக என்னோட லிவிங் ரூமில் ஹியூமன் கவுண்டிங் மிஷினை நான் இங்கே டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் மட்டும் தான் புக்கு படிச்சுட்டு இருந்தேன், நீ வரும்போது பார்த்துப்பேன். அப்போ நான் மட்டும் இருக்கும்போது ஒரு 25-26 ரன் ஆகிட்டு இருந்தால் போதும் அந்த ஏசி. இப்போ நீ அதுக்கப்புறமா வந்த, இப்போ ஆடியோவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா 24-23 வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை லிவிங் ரூமில் என்னை பார்க்குறதுக்கு யாராவது வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது 23-22 அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதனால் நான் முதல்ல சொன்னபடி எனர்ஜியை ஆப்டிமலாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் நான் வச்சுருக்கிறேன்டா. ஆமாம், திடீர்னு என்ன இந்த பக்கம்? இல்லைண்ணா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை விட்டு தேட்டருக்கு போயிட்டாங்க. சரி, நீங்கள் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். இப்போ என்ன உனக்கு படம் பார்க்கணும் அவ்வளோதானே? வா படம் பார்க்கலாம். வாடா இங்கே உட்காரு. என்னண்ணா, வீட்டுக்குள்ளேயே மினி தேட்டர் வச்சுருக்கீங்க? எப்படா இது படம்? என்னண்ணா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் படம் பார்த்துருக்கேண்ணா. நான் இந்த அளவுக்கு இல்லைண்ணா. இந்த எஸ்எஃப்எக்ஸோட சவுண்டோட தேட்டரில் பார்த்த மாதிரியே இருக்குண்ணா எனக்கு. தியேட்டரில் இருக்கிற அதே எஃபெக்ட் இங்கே வரணுன்றதுக்காக தியேட்டரில் இருக்கிற மாதிரி அந்த அக்கௌஸ்டிக்ஸ் இங்கே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அக்கௌஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 வால்ஸுமே அதே மாதிரி ஃப்ளோரு மேலே இருக்கிற சீலிங்கும் பார்த்தனாலும் அதே மாதிரி தியேட்டர் மாதிரி எஃபெக்ட் அக்கௌஸ்டிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை தவிர இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7.1.2 சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மேலே சீலிங்லேயும் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பயந்த மாதிரியான எஃபெக்ட் ஏன் வருதுனாக்கா, இங்கே இருக்கிற அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ், ஆடியோ சிஸ்டம்ஸ்னாலையும் அதே சமயத்தில் நம்மளோட ப்ரொஜெக்டரும் அந்த அளவுக்கு இருக்கிற குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கொடுக்குறதுனாலையும் தான் இந்த ஒரு பயமான ஃபீலிங் உனக்கு வந்திருக்குடா. என்னன்னாச்சு? இல்லை, நம்ம கார்டன் வச்சுருக்கிறோம், அதில் வச்சுருக்கிற ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமுடைய பைப்லைன் ஏதோ ஒன்று லீக் ஆகுது போல இருக்குது. அதான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ப்ளம்பரை கால் பண்ணால் கரெக்டாகிடும். ப்ளம்பரை கால் பண்ணுறேன். எப்படின்னா உங்களுக்கு பைப் லீக்கேஜ் கூட நோட்டிஃபிகேஷன் வருது? இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற கார்டனில் ஈதர் என்னுடைய அம்மாவோ இல்லைன்னா என்னோடய ஒய்ஃபோ இல்லை நானோ தான் தண்ணி எப்போவுமே நாங்கள் இதில் தண்ணி பாய்ச்சுவோம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகிடுது, யாராவது ஒருத்தருங்க அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி இவங்க விட்டுருவாங்க, இல்லைனா அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இன்னொருத்தவங்க விட்டுறாங்க. இந்த பிரச்சனை நடந்துனே இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கார்டனிங்க்கு வேண்டிய சிஸ்டமை கூட நாங்கள் ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டேன். இது காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை சொல்லி தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி இரிகேஷன் ஆகும். ஸோ இதில் தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னாக்கா, இப்போது அந்த தண்ணி பைப்பு இப்போது ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல இருக்குது, லீக் ஆயிடுச்சு. அதனால் ப்ளம்பருக்கு அதுதான் இப்போ கால் பண்ணியிருந்தேன். நீ வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்றியா? கோபி 65 ரெடி பண்ணட்டுமா? இதுக்கு மேலே செஞ்சு எப்போனா வருது? என்ன எதாவது ஆர்டர் எதாவது பண்ண போகிறீங்களா?
ஆர்டர் பண்ணால் கூட அவன் எடுத்துன்னு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமேண்ணா. ஆர்டர்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஆல்ரெடி நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம்ல, அப்போவே நான் வந்து மைக்ரோவேவ் அவனையும் ஆட்டோமேஷனை தான் வச்சிருக்கேன். ஆல்ரெடி அதுலேயே கோபி 65 நான் எப்பயும் ரெடி பண்ணியே வச்சுட்டேன். ஸோ அதனால் வா இப்போ போய் சாப்பிட்டு வரலாம். அண்ணா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுண்ணா. எப்படின்னா ஒவ்வொரு குக்கும் அவ்வளோ அட் த சேம் டைமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜென்ரலாகவே எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நான் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு லேட் ஈவினிங் ஆகிடும், பசியோடு வருவேன். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த ரா வெஜிடபிள்ஸ், இந்த கோபி 65 இல்லைனாக்கா பன்னீர் 65 இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ராவாகவே அவனில் வச்சுருவாங்க. நான் தான் வீடை ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கனால அவனும் எனக்கு ஆட்டோமேஷன் இருக்குது. அவனுடைய பட்டன்ஸ் எல்லாமே என் மொபைல் ஃபோன்லேயே வந்துடும். ஸோ எனக்கு என்ன வேணுமோ நான் செலக்ட் பண்ணியிருப்பேன். அது நான் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1/2 hour 40 minutes ஆகுதுனாக்கா அதுக்குள்ளே அது குக்காகி ரெடியாக இருக்கும். வந்த உடனே சாப்பிட்றதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அப்படி தான் இப்போ என்ன பண்ணேனாக்கா, இப்போ படம் பார்த்துட்டு இருந்தோம்ல, படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதே தான் நான் இப்போ பண்ணேன். அதனால தான் இப்போ ரெடியாக இருக்குது. சூப்பர்ண்ணா. வேறு என்னெல்லாம் இன்னும் ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க? நீ இப்போ இது பார்த்ததெல்லாம் தவிர வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா? ஸோ வாஷிங் மிஷினையும் ஆட்டோமேஷனில் போட்டேன். பாத்திரம் கழுவுற மிஷின் இருக்கும், பாத்திரம் கழுவுற மிஷினையும் ஆட்டோமேஷனில் வச்சுட்டேன். இவ்வளோ எதுக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சுன்னா அதையும் ஆட்டோமேஷன்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, இன்னும் உங்கள் கேஸுக்கு அதுக்குள்ளே இப்போ புக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதுவே சொல்லிவிடும். இதெல்லாம் கூட நான் ஆட்டோமேஷனில் போட்டு வச்சுருக்கேன்டா. எப்படின்னா ஹோம் தேட்டர் வச்சுருக்கீங்க, எல்லா இடத்தையும் ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, இடம் வேற பார்க்க ரிச்சாக இருக்குது, எல்லாம் சேஃப்டி வைஸ் ஓகே தானே? நீங்கள் வேறு அடிக்கடிக்கு வெளியூர் போகிற ஆள், எல்லாமே ஓகேவா? வீடை சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குடா. சிசிடிவி கேமரா என்ன பண்ணுன்றது உனக்கே தெரியும். இதை தவிர நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்ட்ரூடர் அலாம் சிஸ்டம்னு ஒன்று போட்டு வச்சுருக்கிறோம். அந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்தல ஒரு டோர் வழியாக, மெயின் டோர் வழியாக தானே வந்த, அதே டோர்லேயே இப்போ நீ கொஞ்சம் போயிட்டு வா, என்ன பண்ணுவோன்னு சொல்லி காட்டேன். ஒரு வேளை நீ இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கனாக்கா, யாருமே இல்லாதப்போ யாரோ ஒருத்தவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை உனக்கு நான் காட்டுறேன். இந்த டோர் ஆனா சூப்பர்ண்ணா, இவ்வளோ செக்யூர்டாக இருக்குது. அப்போது இதோட நோட்டிஃபிகேஷனும் கூட உங்களுக்கு வந்துடும்ல? என்னதுண்ணா இந்த ஸ்க்ரீனில் ஏதோ சத்தம் வருது? ஓ, கொரியர் பசங்க. ஓகே. இதுக்கு பேர் வந்து வீடியோ டோர் ஃபோன் சிஸ்டம்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில், ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ ஒரு கொரியர் பர்சன் ஒருத்தர் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நம்ம மேலே வரணும்னு அவசியம் படாது. இந்த சிஸ்டம் என்ன பண்ணோம்னாக்கா, யார் வந்திருக்காங்கன்றதை இங்கே காமிச்சிடும். ப்ளஸ் நம்ம அந்த பர்டிகுலர் பர்சன் நம்ம மேலே வர வைக்கலான்ற மாதிரி இருந்ததுனாக்கா, இங்கேருந்து நான் அன்லாக்னு கொடுத்தேன்னா கீழே இருக்கிற டோரை கூட அதுவே ஓப்பன் பண்ணிவிடும், மேலே அந்த பர்சனை வர வைக்கலாம் நம்ம. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற சிஸ்டம்டா இது. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அப்படியே வீடியோ காலில் பேசின மாதிரியே இருந்துச்சு. ஆமாம், இதுவும் ஃபோனில் கனெக்ட் ஆகிடும் தானே? நான் வரும்போது சொன்னீங்கல்ல வீடியோ உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்குன்னு, கரெக்டாக தான் சொன்னீங்க. என்னண்ணா கரண்ட் கட்டா? 20 நிமிஷம் கரண்ட் கட்டா என்னன்றதை பார்த்துக்கிறேன். இது வந்து கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு போல இருக்குது. அந்த கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் அப்போது நம்மளோட கேஜெட்ஸ்லாம் உள்ள வச்சுருக்கோம்ல, ஹோம் தேட்டர் இந்த மற்ற டிவைசஸ்லாம் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் எதுவுமே எகிராமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் பேனலே நான் வந்து ஸ்மார்ட் டிபியாக பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ அதனால் இது வந்து எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடும். இது மாதிரி ஸ்பைக்ஸ், இது மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷன்லாம் வந்தாலும் இது அவாய்ட் பண்ணிவிடும். சமண்ணா, அப்போது வெளியே வச்சுருக்க எலக்ட்ரிக்கல் பேனலில் கூட ஸ்மார்ட் பேனலாக மாற்ற முடியுமா? ஆமாண்டா. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் பிரச்சனை இருக்குது. அது ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு 20 செகண்ட் 30 செகண்டில் அது வந்துட்டு அது போயிடும். ஆனால் அது வர டைமில் என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மெயினான இந்த கேஜெட்ஸ்லாம் இப்போ சொன்னால ஹோம் தேட்டரு, இந்த நான் என்னோட ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸு, நெட்வொர்க்கிங், இந்த சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தியா, இதை தான் ஃபஸ்ட்டு பேர்ன் அவுட் ஆக்கி விட்டுரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பேனலை கூட நான் ஸ்மார்ட் டிபியாக மாற்றி விட்டுட்டேன்டா. நீங்கள் ஏதோ டோனி ஸ்டாக் மாதிரியும் வீடு ஏதோ ஜார்வஸில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியே இருக்குது. கரண்ட் பில் எப்படி நான் எங்கேயோ போயிடாது? கரண்ட் பில் எங்கேயோ போகாமல், இன்ஃபேக்ட் கரண்ட் பில்லை வந்து ஒரு 20 to 30% வைக்கும் சேவ் பண்ணுறதுக்காக தான் ஆட்டோமேஷனே பண்ணி வைக்கிறது. எப்போ நான் இதெல்லாம் பண்ணீங்க? இது எல்லாமே நான் பண்ணலடா, இது நம்மளோட நட்சத்திர ஆட்டோமேஷன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? நானே வீட்டில் போய் சொல்கிறேன். கீழே அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள்.